வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் உலகமே உலோகங்களால் நிறைந்தது, கனிம வளங்கள் நிறைந்ததுதான் உலகம். அந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்மளுடைய உடம்பு ரீதியாகவும் பல உலோகங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தங்கம், வெள்ளி, இரும்பு, பித்தளைன்னு. ஸோ அதில் முக்கியமாக ஒரு 5 உலோகங்கள், அதுதான் பஞ்ச உலோகங்கள் சொல்லுவாங்க. 5 உலோகங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிச்சயம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த உலோகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது எந்த விஷயத்துல நமக்கு அதிர்ஷ்டம் உண்டு, எந்த விஷயத்துல ஆபத்து உண்டு, என்ன விஷயம் நடக்கிறதுக்காக என்ன உலோகத்தை அணிந்து கொள்ளலாம் அப்படின்றத ஒவ்வொரு ராசியும் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைய பதிவுல மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பஞ்சலோக ரகசியங்களை பற்றி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஸோ முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். புதனுக்குரிய உலோகம்னா பித்தளைங்க. ஸோ பித்தளை அப்படின்ற ஒரு உலோகம் உங்களுக்கு என்ன நல்லது செய்யும், என்ன கெட்டது பண்ணும். முதல்ல கல்வி தடை இருக்கா, படிப்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அது சரியாகணுமா, பித்தளை பயன்படுத்தலாம். காப்பாக முதலமாக அணிந்து கொள்ளலாம். கண்டிப்பா படிப்புல வெற்றி உண்டு. ஒரு வீட்டு பிரச்சனை, பத்திர பிரச்சனை, படிப்பு சான்றிதழ் பிரச்சனை, அம்மா வீட்டு வெளியில பிரச்சனை இருக்குது, தாய் உடல்நிலை சரியாகணும், அப்படிப்பட்டவங்க தாராளமாக பித்தளையை பயன்படுத்தலாம். இதுல நல்லது நடக்கும். உங்களுடைய உடலுக்கு ஆயுள், ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்கிறீங்க, கண்டிப்பா பித்தளை அணிந்து பயன்படுத்துகின்ற போது உடல் ரீதியான நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சி கண்டிப்பா நல்லது நடக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க என்னன்னா, உலோகம் எப்படி செயல்படுகிறது. நவீன மருத்துவம் வளர்ந்துவிட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் கூட காக்கா வலி வந்துருச்சுன்னா கையில ஒரு இரும்பை கொடுத்து தான் கட்டுப்படுத்துறாங்க. இது எல்லாருமே அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்படிப்பட்டதுதான் இந்த உலோகங்கள். எப்படி இரும்புக்கு ஒரு தன்மை இருக்கோ அப்படிதான் பித்தளை, வெள்ளி, செம்பு அப்படின்னு ஒவ்வொரு உலோகம் தன்மை இருக்கு. அதனால இது அனுபவ உண்மையும் கூட. சரிங்களா, அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ அதற்கடுத்து பார்க்கக்கூடிய உலோகம் வெள்ளி. ஸோ வெள்ளி மோதிரமோ செயினோ நீங்க அணிந்து கொள்கின்ற பொழுது காதல் கைகூடும், புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், வீடு வாங்குறதுக்கு கிட்டுறதுக்கு யோகம் கிடைக்கும். ஆனா சுகர் பிரச்சனை உள்ளவங்க அதை அணிகின்ற பொழுது சுகர் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறுநீரக சம்பந்தமான உடல் உபாதைகள் வரலாம். ஓகேங்களா. ஸோ இதற்கு அடுத்தபடியா அதிகப்படியான வெறிய செலவுகள் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் அது உங்களுக்கு சுபகாரிய நிச்சயம் நடக்கும். இதற்கு அடுத்து பார்க்கக்கூடிய உலோகம் செம்பு. செம்பு அப்படின்றது நீங்க அணிகின்ற பொழுது லாப பண வரவுன்றது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா வரவு அதிகரிக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் எதிரிகளும் உருவாவார்கள். ஆனா அந்த எதிரிகளை சமாளிச்சிடலாம் நீங்க. சரிங்களா, அதுல மாற்றம் இல்லை. ஆனா லாபம் வந்து சேரும். அதனால எதிரிகளும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். நில பிரச்சனை தீர்ந்து போய்விடும். சகோதர வழியில் இருக்க பிரச்சனை தீரும். அப்போ செம்பை நீங்க முதல்ல தாராளம் பயன்படுத்தலாம். ஸோ இதற்கு அடுத்த உலோகம் அப்படின்னு பார்த்தா தங்கம். தங்கம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா தார யோகம் உண்டு. தார யோகம்னா கல்யாண யோகம் உண்டு. கல்யாண தடை உள்ளவர்கள் தங்கத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க. அது மோதிரமா பயன்படுத்துங்க. தொழில் யோகத்துக்கு உண்டு. தொழில கண்டிப்பா தங்கத்தை பயன்படுத்துங்க. மிதனராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் யோகத்தை அள்ளி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல சிறப்பு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சில உறவுகளுக்குரிய விரிசல்கள் ஏற்படும் தங்கத்தை பயன்படுத்துற போது. அது இயற்கை. எப்படி ஒரு நல்லது நடக்கும் அதே போல ஒரு கெட்டது நடக்கும். அடுத்து இரும்பு. இரும்பை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துகின்ற ஆயுள் தீர்க்கும். அமானுஷ விஷயம் தான் நீங்க தப்பிக்க முடியும். ஏவல், பில்லி, சூனியம், செய்வனிலிருந்து நீங்க உங்களை தற்காத்து கொடுக்கும். அப்பாவுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களை விட வயது மூத்தவர் மூலமாக நல்லது நடக்க வைக்கும். உங்களோட மேல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அவங்க மூலமா நீங்க ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்க அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே யோகங்கள் அதிகமா இருக்குது. இப்படி இந்த 5 உலோகங்கள் மூலமாக, பஞ்ச உலோகங்கள் மூலமாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வளர் நிச்சயமான முறையில் வாழ்க்கையில் நடக்கும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. சரிங்களா. ஸோ இந்த பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இணைப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.